30 ஆண்டுகள் போராடிய விடுதலை வீரன் தன்னையே காப்பாற்ற நம்பிய மனிதனால் கொல்லப்பட்டான். இது 1997 கின்ஷாசா, காங்கோ. லாரண்ட் கபிலா ஊழல் சர்வாதிகாரி மொபுட்டுவை வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். 3 தசாப்த கால கிளர்ச்சியின் பின் அவன் ஆப்பிரிக்காவின் வளமான நாட்டை மீட்டெடுக்க வாக்குறுதி அளிக்கிறான். மக்கள் அவனை விடுதலை வீரனாக கொண்டாடுகின்றனர். சிறிது காலம் நம்பிக்கை நிலவுகிறது. ஆனால் அவனது சர்வாதிகார ஆட்சியும் வெளிநாட்டு நட்பு நாடுகளை வெளியேற்றும் முடிவும் எதிரிகளை உருவாக்குகிறது. ரஷிடி கசரேகா அவனது மிக நம்பகமான மெய்காப்பாளன். அவனுக்கு எப்போதும் ஜனாதிபதியிடம் அணுகல் உண்டு. 2001 ஜனவரி 16 ஜனாதிபதி மாளிகையில் வழக்கமான கூட்டம் நடக்கிறது. கசரேகா திடீரென தனது துப்பாக்கியை எடுத்து கபிலாவை சுட்டுக் கொல்கிறான். பல போர்களையும் படுகொலை முயற்சிகளையும் தப்பிய விடுதலை வீரன் லாரண்ட் டெசேர் கபிலா.